ஹலோ, என் பேர் வந்து நித்யபிரதா. நான் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கப்பல்ல வந்து எப்படி ஒரு கேப்டனை வந்து நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில டைரக்டர் மூலியமா தான் அந்த திரைப்படம் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சுப்பாரு அந்த டைரக்டர். அவர் மூலியமா தான் ஒரு படம் வந்து வெற்றி பெறதும் இருக்கு, தோல்வி பெறதும் இருக்கு. அவர் தான் வந்து அதுக்கு முழு முழு காரணம். வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வியானாலும் சரி. அந்த ஒரு சீல வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரு ஃபர்ஸ்ட் படம் வந்து 2012ல பீஸா அப்படின்னு ஒரு மூவி பண்றாரு. அந்த 10 செக்டார்ல வந்து பீஸா அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் பிளே செக்டாரா இருந்துச்சு. த்ரில்லர் கான்செப்ட்ல. அதுக்கப்புறமும் நிறைய த்ரில்லர் மூவிஸ் அந்த லைன்ல வந்தது. அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், அதை விட்டுட்டு டிஃப்ரெண்ட் ஜானர்ல ஜிகிர்தண்டா அப்படின்னு ஒரு மூவி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் பண்ணாரு. அந்த வரிசையில எனக்கு மகான் மூவி ரொம்ப பிடிக்கும். அந்த மகான் மூவில ஸ்கிரீன் பிளே செம்மையா இருக்கும். பிஜிஎம் வந்து மியூசிக்லாம் வந்து செம்மையா போட்டிருப்பாங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக் செம்மையா போட்டிருப்பாரு. அந்த ஸ்கிரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி, அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஷாட்டுக்கு தகுந்த மாதிரி, எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி போட்டிருப்பாரு. அந்த அந்த படத்துல வந்து அவங்க அப்பாவும் அவங்க பையனும் மீட் பண்ணிக்கிற ஒரு சீன் இருக்கும். சூறையாட்டம் அந்த சாங்ல மீட் பண்ணிப்பாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்கிரீன் பிளே. அந்த பாட்டுல அப்பாவும் பையனும் மீட் பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன சின்ன ஃபைட் சீன் ஒண்ணு. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டை வந்து அந்த பையன் வந்து கொல்ற மாதிரி. அந்த அப்பா வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து கேட்பாரு, என் பையனை பார்க்கணும் அப்படின்னு, பார்க்கணும் போல இருக்கு. அந்த கோயில்ல வந்து அந்த சாமி கிட்ட வேண்டினா கண்டிப்பா அதை நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பா வந்து சாமி அந்த வேஷம் மாதிரி போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வைபா, அந்த பாட்டே ஒரு மாதிரி வைபா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பையனும் வருவான் ஊர்ல இருந்து வந்து அவங்க அப்பாட்ட பேசி அவனும் டான்ஸ் ஆடிட்டு அவனோட ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டை வந்து ஷூட் பண்ணிடுவான். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த 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 ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. அதனால வந்து மகான் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பண்ண மூவிஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரே ஃப்ளோல போகாம டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ட்ரை பண்ணுவாரு. இப்போ வந்து அடுத்த சூர்யா 44 வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் மூவிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.